morning students. In 12th economics you are learning the lesson 9. Lesson 9 Fiscal Policy. So fiscal policy, let us see the public revenue. Public revenue occupies an important place in the study of public finance. The government has to perform several functions for the welfare of the people. They involve substantial amount of public expenditure which can be financed only through public revenue. மக்களுடைய நலனை பாதுகாக்கணும் அப்படின்னா அதற்கு நிறைய பணம் தேவைப்படும். ஸோ அதற்கு தேவைப்படுற பணத்தை கவர்மெண்ட் எந்த வழியில் பெறுது, தட் இஸ் பப்ளிக் ரெவன்யூ. அப்போ அதை டேக்ஸ் ரெவன்யூ, நான் டேக்ஸ் ரெவன்யூ அப்படின்னு ரெண்டு விதமாக நம்ம பிரிக்கலாம். ஸோ மக்களுடைய வெல்ஃபேருக்காக தேவைப்படுற பணத்தை ஈட்டக்கூடிய அந்த வருமானத்தை தான் பப்ளிக் இன்கம், பப்ளிக் ரெவன்யூ அப்படின்னு சொல்கிறோம். த அமௌண்ட் ஆஃப் பப்ளிக் ரெவன்யூ டு பி ரைஸ்ட் டிபெண்ட்ஸ் அப்பான் த நெசசிட்டி ஆஃப் த பப்ளிக் எக்ஸ்பெண்டிச்சர் அண்ட் த பீப்புள்ஸ் எபிலிட்டி டு பே. மக்களுக்கு எவ்வளோ அதை பே பண்ணுறதுக்கு சக்தி இருக்குது, அதே மாதிரி அதுக்கு என்ன செலவுகளுக்காக எவ்வளவு பணம் தேவைப்படுது, இதை பொறுத்து தான் அந்த கவர்மெண்ட்டோடைய ரெவன்யூ அதிகமாக அது வருமானம் செய்யப்படும். ஸோ மீனிங், let us see the meaning. What is public revenue? According to Dalton, the term public revenue has two senses, that is wide and narrow sense. In wider sense, it includes all the incomes or receipts which a public authority may secure during any period of time. அதாவது ப்ராட் சென்ஸ், நேரோ சென்ஸ் அப்படின்னு ரெண்டு இருக்குது. ஸோ ப்ராட் சென்ஸில் ஒய்டு அண்ட் நேரோன்னு இருக்குது. ஒய்டர் சென்ஸில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கவர்மெண்ட்டுடைய வருமானம், எல்லா வருமானமும் எல்லா பெறுதல்களும், அதாவது ஒரு வருஷத்தில் ஒரு குறிப்பிட்ட வருஷத்தில் அந்த கவர்மெண்ட்டுக்கு வரக்கூடிய எல்லா வருமானங்களையும் பப்ளிக் இன்கம்னு சொல்கிறோம். That is wide sense. In its narrow sense, it includes only those sources of income of the public authority which are ordinarily known as revenue sources. அதாவது நேரோ சென்ஸில் பார்க்கணும் அப்படின்னா இட் இன்க்ளூட்ஸ் ஒன்லி தோஸ் சோர்சஸ் ஆஃப் இன்கம் ஆஃப் த பப்ளிக் அத்தாரிட்டி. பப்ளிக் அத்தாரிட்டிக்கு கிடைக்கக்கூடிய வருமானம் மட்டும்தான் ரெவன்யூ ரிசோர்ஸஸ்க்கு கீழே வரும். ஸோ இது நேரோ சென்ஸ். டு அவாய்ட் ஆம்பிகிட்டி, த ஃபார்மர் இஸ் டேர்ம்ட் அஸ் பப்ளிக் ரெசிப்ட்ஸ் அண்ட் த லேட்டர் இஸ் கால்டு பப்ளிக் ரெவன்யூ. அதாவது கவர்மெண்ட்டுடைய எல்லா வருமானங்களையும் நம்ம சொன்னோம் அப்படின்னா அது பப்ளிக் ரிசிப்ட்ஸ்ன்னு சொல்கிறாங்க. அதாவது பப்ளிக் அத்தாரிட்டிக்கு வரக்கூடிய வருமானங்களை மட்டும் சொல்லணும் அப்படின்னு சொன்னால், பப்ளிக் அத்தாரிட்டி மூலமாக வரக்கூடிய வருமானங்களை மட்டும் சொல்லணும்னா பப்ளிக் ரெவன்யூன்னு சொல்லலாம். அண்ட் இன் அ நேரோ சென்ஸ் இட் இன்க்ளூட்ஸ் ஒன்லி தோஸ் சோர்சஸ் ஆஃப் இன்கம் ஆஃப் த கவர்மெண்ட் விச் ஆர் டிஸ்கிரைப்ட் ஆஸ் ரெவன்யூ ரிசோர்சஸ். இன் ப்ராட் சென்ஸ் இட் இன்க்ளூட்ஸ் லோன்ஸ் ரேஸ்டு பை த கவர்மெண்ட். ஸோ பப்ளிக் ரெவன்யூ எதெல்லாம் அப்படின்னு சொன்னோம்னா கவர்மெண்ட்டுக்கு வரக்கூடிய வருமானங்களும், கவர்மெண்ட் எந்த வகையிலலாம் மக்களுடைய நலனை பாதுகாக்கிறதுக்காக செலவுகள் செய்து அந்த செலவுகளை செய்கிறதுக்கு தேவைப்படுற பணத்தை எந்த மாதிரியான லோன் மூலமாக அது வாங்குது, அதுதான் பப்ளிக் ரெவன்யூ ரிசோர்சஸ் அப்படின்னு சொல்லலாம். So next we will see the classification of public revenue. Public revenue may be of two types, that is tax revenue and non-tax revenue. So tax is a compulsory payment by the citizens to the government to meet the public expenditure. Tax is a compulsory payment. It is legally imposed by the government on the taxpayer, and in no case taxpayer can refuse to pay the taxes to the government. இது கண்டிப்பாக எல்லா மக்களும் கவர்மெண்ட்டுக்கு வரியை செலுத்தணும். வரியை நான் செலுத்த மாட்டேன் அப்படின்னு சொல்லி அதை மறுக்க முடியாது. மறுத்தா அது அஃபென்ஸு. டெஃபினிஷன், எ டேக்ஸ் ரெவன்யூ பற்றி நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ டேக்ஸ் அப்படின்றது ஒரு கம்பல்சரி பேமெண்ட்டு மேட் பை த சிட்டிசன்ஸ் டு த கவர்மெண்ட் டு மீட் த பப்ளிக் எக்ஸ்பெண்டிச்சர். No one can refuse to pay the taxes to the government. Next one, definition. A tax is a compulsory payment made by a person or a firm to the government without a reference to any benefit the payer may derive from the government. அதாவது இன்னொன்று என்ன சொல்லலாம் அப்படின்னா, a tax is a compulsory contribution imposed by the public authority irrespective of the exact amount of service rendered to the taxpayer in return and not imposed as the penalty for any legal offense.
டேக்ஸ் அப்படின்றது கம்பல்சரி கான்ட்ரிபியூஷன் பப்ளிக் அத்தாரிட்டி நமக்கு வந்து விதிக்கிறாங்க. அதாவது அது எவ்வளவு சர்வீஸை ரென் பண்ணுதோ அதை வச்சு கிடையாது. irrespective ஆஃப் த எக்ஸாக்ட் அமௌண்ட் ஆஃப் சர்வீஸ் rendered டு த டேக்ஸ் பேயர் இன் ரிட்டன் அண்ட் நாட் imposed as a penalty. டேக்ஸ் அப்படின்றது பெனால்ட்டி கிடையாது. ஏதாவது குற்றம் புரிந்ததுக்கு சுமத்துகிற பெனால்ட்டி கிடையாது. ஸோ நெக்ஸ்ட் ஒன், கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் டேக்ஸ். Tax is a compulsory payment made to the government. People on whom a tax is imposed must pay the tax. Refusal to pay the tax is punishable offense. There is no quid pro quo between a taxpayer and the public authorities. அதாவது இது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, டேக்ஸ் பே பண்ணுறவங்க நான் வந்து கவர்மெண்ட் வந்து மக்களுடைய நலனுக்காக இந்த டேக்ஸை வாங்குகிறாங்க, ஆனால் நான் கவர்மெண்ட்டிட்டேருந்து எந்த நலனையும் வாங்கலை, எனக்கு வந்து டேக்ஸ் நான் ஏன் பே பண்ணணும் அப்படின்னு எனக்கு வந்து ஸ்பெசிஃபிக்காக எந்த பெனிஃபிட்டும் இல்லை அப்படின்னு கேட்க முடியாது. பொதுவாக தான் கவர்மெண்ட் வந்து செலவுகளை பண்ணிகிட்ருக்காங்க. தென் எவ்ரி டேக்ஸ், அதாவது நான் டேக்ஸ் பே பண்ணுறேன் அதுக்கு எனக்கு என்ன பெனிஃபிட்டு அப்படின்னு கவர்மெண்ட்டை கேட்க முடியாது. தட் இஸ் no quid pro quo between a taxpayer and the public authorities. Every tax involves some sacrifice on the part of the taxpayer. வருமானத்தில் சில பகுதியை வந்து அவர் என்ன பண்ணணும், சாக்ரிஃபைஸ் பண்ணணும், தியாகம் பண்ணணும். இப்போ 1,00,000 ரூபா வருமானம் ஈட்டுறாரு அப்படின்னு சொன்னால் அதில் வந்து ஒரு 10% கவர்மெண்ட்டுக்கு வரியாக சாக்ரிஃபைஸ் பண்ணி தான் ஆகணும். ஸோ எவ்ரி டேக்ஸ் இன்வால்வ் சம் சாக்ரிஃபைஸ் ஆன் த பார்ட் ஆஃப் த டேக்ஸ் பேயர். எ டேக்ஸ் இஸ் நாட் levied as a fine or penalty for breaking the law. சட்டத்தை உடைக்கிறதுக்காக விதிக்கப்படுற பெனால்ட்டி கிடையாது டேக்ஸு. கவர்மெண்ட்டு மக்கள்கிட்ட இருந்து வருமானத்தை ஈட்டி அதன் மூலமாக மக்களுடைய நலனை பாதுகாக்கிறதுக்காக சில திட்டங்களை தீட்டி செலவுகளை செய்யுது. அதுக்காக ஈட்டக்கூடிய வருமானம் தான் டேக்ஸ். Some of the tax revenue sources are income tax, corporate tax, sales tax, surcharge and cess. These are the tax revenue sources of the government.